வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பண நெருக்கடிகள் எல்லாம் நீக்கி பெரும் செல்வங்களை அல்லா தாலா கொடுப்பதற்கு சிறப்பான ஒரு துஆ. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அருமையான சீதேவிகளே, அல்லாஹ் உலகத்தில் ஏராளமான ரிஸ்க்குகளை நமக்கு கொடுக்கிறான். ஆனால் இந்த ரிஸ்கில் தட்டுப்பாடு வருது. இதனால் வருகிறது என்றால் நாயகம் என்ன சொன்னாங்க, இந்த நாங்கள் பாவங்களை செய்வதன் மூலம் அல்லாஹ் இந்த ரிஸ்குகளுடைய வாயிலை மூட்டுகிறான். அருமையான பேரன்பு பெருமக்களே, நாங்கள் அதிகமாக இஸ்திஃபார் செய்யணும். இந்த பாவங்களை செய்யத்தான் நம்முடைய ரிஸ்குடைய வாயில்கள் அப்படியே குறைந்து கொண்டு போகுது. இந்த ரிஸ்குக்கு இந்த பணம் வசதிகள் கிடைப்பதற்கான துஆக்களை பின்னால் சொல்லுகிறேன். அதுக்கு முன்னுக்கால இந்த ரிஸ்குடைய வகைகள் 4 இருக்குது. ஒன்று சொல்லுவாங்க அர் ரிஸ்குல் மாதி, ரெண்டாவது சொல்லுவாங்க அர் ரிஸ்குல் மானவி, மூன்றாவது அர் ரிஸ்குல் தாஹிர், நான்காவது அர் ரிஸ்குல் பாத்தின். இந்த 4 விஷயங்களும் பார்ப்போம். எப்படியாப்பட்ட விஷயங்கள் என்று. அர் ரிஸ்குல் மாதி, இது பொருள் சார்ந்த ரிஸ்க். அப்படி என்றா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் தேவைப்படக்கூடிய விஷயங்கள் என்ன? ஆடைகள், உணவுகள், குடிப்பானங்கள், இருக்கக்கூடிய இடம், வீடு வசதி, மற்ற விஷயங்கள். இதுக்கு சொல்லுவாங்க அர் ரிஸ்குல் மாதி. அர் ரிஸ்குல் மானவி என்றா ஒரு மனிதன் அவங்களுடைய கையால் தொடுறதுக்கு முடியாத ரிஸ்குகள், ஆனால் அந்த மனிதனுக்கு நன்மையையும் மகிழ்ச்சியையும் பிரயோஜனங்களையும் அளிக்கக்கூடிய விஷயம். அது என்ன? ஆரோக்கியம், இல்மு, அறிவு. அடுத்தது ஈமான், அல்லாஹ் கொடுக்கக்கூடிய வெற்றிகள். அடுத்து மட்டுமில்லை மன நிம்மதி. அடுத்து பாசம். இப்படியா விஷயங்கள் சொல்லுவாங்க அர் ரிஸ்குல் மானவி. அப்படி என்றா ஆன்மீக ரிஸ்குகள், அல்லாஹ் வழங்கக்கூடிய விஷயங்கள். அடுத்து சொல்லுவாங்க அர் ரிஸ்குல் லாஹிர், வெளிப்படையான ரிஸ்கு. ஒரு மனிதன் நேரடியாக உணரும் ரிஸ்காக இருந்து கொண்டிருக்குது. ஒரு மனிதன் கஷ்டப்பட்டு அவன் வேலை செஞ்சு சம்பாரித்து அவனோட உழைப்பை போட்டு கிடைக்கக்கூடிய சொத்துக்கள், பணங்கள், இது மற்ற விஷயங்களையும் எடுத்துக்கொள்ளலாம். அது மட்டும் இல்லை, கல்வியின் மூலம் பெரும் பெரிய வெற்றிகள், இப்படியான விஷயங்கள். இதுக்கு சொல்லுவாங்க அர் ரிஸ்குல்லாஹிர், வெளிப்படையான ரிஸ்கு, அல்லாஹ் கொடுக்கக்கூடிய விஷயங்கள். அடுத்த 4வது சொல்லுவாங்க அர் ரிஸ்குல் பாத்தின், மறைமுகமான ரிஸ்குகள், அல்லாஹ் கொடுக்கக்கூடிய விஷயங்கள். அப்படி என்றால் ஒரு மனிதன் நேரடியாக அந்த விஷயத்தை உணராத ரிஸ்குகள், ஆனால் அந்த மனுஷனுக்கு நன்மையோ பிரயோஜனங்களே அளிக்கக்கூடிய விஷயமாக இருந்து கொண்டிருக்குது. உதாரணத்துக்கு எது சொல்கிறாங்கண்டா, இந்த ஆரோக்கியம், நாங்கள் அனுபவிக்கக்கூடிய ஆரோக்கியமாக இருந்து கொண்டிருக்குது. அது மட்டும் இல்லை, எங்களோட கல்வை நிரப்பக்கூடிய ஈமான் என்று சொல்கிறாங்க. சுபஹானல்லாஹ். இந்த ஈமான் இருக்கணும். ஈமான் குறையுமா கூடுமான்னு பார்த்தா ரெண்டும் நடக்குது. குறையிறம் கூட தான், கூடுறம் கூட தான். அந்த விஷயங்களை கூடக்கூடிய அமளிபாதத்துகளை நாங்கள் செஞ்சு கொள்ளணும். அது மட்டும் இல்லை, நாங்கள் உணரக்கூடிய சந்தோஷங்கள், மகிழ்ச்சிகள், எதுக்கு சொல்லுவாங்க அர் ரிஸ்குல் பாத்தின். இப்படியாப்பட்ட விஷயங்களை அல்லாஹ்வோட வாழ்க்கையில் கொடுக்கணுமா? இப்படியாப்பட்ட சிறப்பான துஆவை ஓதிக்கொள்ளுங்கள். அது மட்டும் இல்லை, பணங்களை, பரக்கத்தான பணத்துடைய வசதிகளை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுப்பதற்கு இந்த துஆவை ஓதிக்கொள்ளுங்கள். செல்வங்களை ஏற்படுத்தி கொடுப்பான். ரிஸ்குகளை அல்லாஹ் பரக்கத்தாக்கி அந்த ரிஸ்குடைய வழிகளை அதிகமாக ஏற்படுத்தி கொடுப்பான். வாழ்க்கையில் பரக்கத்தை ஏற்படுத்திடுவான். அல்லாஹ் நம்மை பாதுகாக்கக்கூடிய நிலைமை உண்டாகிடும். ஒவ்வொரு விஷயங்களிலேயும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்திடுவான். இந்த துஆ என்ன? இந்த துஆவை ஓதக்கூடிய முறை ஒன்று இருக்குது. இந்த விஷயத்தை கட்டாயமாக செய்யுங்க. இந்த துஆவை எப்படி ஓதணுமெண்டா, ஒவ்வொரு நாளும் 50 தடவை ஓதிக்கொண்டு வரக்கூடிய நிலைமை உண்டு பண்ணிக்கோங்க. அல்லாஹ் எனக்கு இதை கொடுத்து விடுவான், அல்லாஹ் எனக்கு இது தரணும் என்ற நம்பிக்கையோடு ஓதுங்க. எந்த ஒரு விஷயத்திலும் நாங்கள் நம்பிக்கையோடு செய்யப்படக்கூடிய விஷயங்கள் தான் அல்லாஹ் ஏராளமாக கபூலாகக்கூடிய நிலம் உண்டாகுது. அந்த விஷயத்துக்கு பலன் கிடைக்கக்கூடிய நிலம் உண்டாகுது. அதனால் பலன் கண்ட ஒரு விஷயம், இந்த துஆவை ஓதிக்கொள்ளுங்கள். என்ன துஆ என்று பார்ப்போம். ஹஸ்பியர் ரப்பு மினல் இபாதி ஹஸ்பியல் ஹாலிகு மினல் மஹ்லூகீன
ஹஸ்பியர் ராஸிகு மினல் மர்ஸூகீன ஹஸ்பியல்லதி ஹுவ ஹஸ்பியல்லாஹு வ நிஅமல் வக்கீல் ஹஸ்பியல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவ அலைஹி தவக்கல்து வ ஹுவ ரப்புல் அர்ஷில் அதீம். ஹஸ்பியர் ரப்பு மினல் இபாதி ஹஸ்பியல் ஹாலிகு மினல் மஹ்லூகீன ஹஸ்பியர் ராஸிகு மினல் மர்ஸூகீன ஹஸ்பியல்லதி ஹுவ ஹஸ்பியல்லாஹு வ நிஅமல் வக்கீல் ஹஸ்பியல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவ அலைஹி தவக்கல்து வ ஹுவ ரப்புல் அர்ஷில் அதீம். இந்த துஆவை விடுபடாமல் கட்டாயமாக நீங்களும் ஓதுங்க. உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய கணவனா, உம்முவா அப்பாவா, சகோதர சகோதரிமார்களா, குடும்பத்தில் உள்ளவர்களா, உங்களுடைய நண்பர்களா, அவங்களுக்கும் இந்த விஷயங்களை சொல்லி கொடுங்க. அவங்களும் அவங்களோட வாழ்க்கையில் பயன் பெறட்டும் என்ற விஷயத்தை சொல்லி கொண்டு, எங்களுடைய மார்க்க விஷயங்களை அடிக்கடி நாங்கள் துஆக்களுடைய விஷயங்களை தான் நாங்கள் சொல்லி கொண்டு வரோம். மருத்துவங்களுடைய விஷயங்களை இது மாதிரி முன்னுக்கு இன்னும் தரமான விஷயங்கள் எடுத்து வைத்திருக்கிறேன். கட்டாயமாக அவங்களுக்கு சொல்லப்படும். மறக்காம எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணாதாக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏனென்று அப்போ தான் எங்களுடைய நல்ல நல்ல விஷயங்களை உங்களுக்கு உடனுக்குடனே பார்த்து கொள்றதுக்கு முடியும். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.